friends, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து நவராத்திரி அண்ட் தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஜஸ்ட் 3 இன்க்ரீடியன்ட்ஸ் போதும். அதுவும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு செஞ்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குயிக்காக ரெசிபிக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 6 டேபிள் ஸ்பூன்ஸ், அதாவது 75 கிராம்ஸ் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. கப் சைஸில் பார்த்தீங்கன்னா 1/3 கப் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 3 ஏலக்காய் அளவு சேர்த்துக்கோங்க. இது வந்து நம்ம நெய் பிஸ்கெட்க்கு ரொம்பவே ஒரு நல்ல வாசனை கொடுக்கும். அதில் வந்து ஒரு பிஞ்ச் சால்ட், ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சுகர் மிக்ஸ்சரையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம குட்டி பாப்பா கூட ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு நெய் எடுத்துக்கலாம். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம மாவை வந்து ஸ்மூத்தாக வந்து மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த அளவுக்கு நமக்கு மாவு வந்து பிடிக்க வரணும். இதுதான் நமக்கு பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. இப்போ வந்து ஒரு குக்கி ட்ரே எடுத்துக்கலாம். அதில் பட்டர் ஷீட் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணிவிட்டு நம்ம நெய் பிஸ்கெட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிடலாம். இந்த கேப்பில் ஓவனை வந்து ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லா பிஸ்கெட்ஸையும் ரெடி பண்ணியாச்சு. 300 ஃபாரடேக்கு ஒரு 20 மினிட்ஸ் அளவுக்கு பேக் பண்ணி எடுத்தோன்னா நம்மளோட கிறிஸ்பியான மெல்ட்டிங் நெய் பிஸ்கெட் வந்து ரெடி ஆயிரும். வாயில் வச்சோன்னே கரைஞ்சிரும். அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இந்த நவராத்திரி அண்ட் தீபாவளிக்கு கண்டிப்பாக உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.